சார்ந்தாளே சமயபுரம் அன்னை மாரியே சாதித்தாள் சக்தி அவள் கண்ணனூரிலே சார்ந்தாளே சமயபுரம் அன்னை மாரியே சாதித்தாள் சக்தி அவள் கண்ணனூரிலே சாம்பிராணி வாசகிய காணவாங்களேன் மாறி மகிழ்வா நம்பு தாயி மனசு குளிர்வா நம்ம தாயி சார்ந்தாளே சமயபுரம் அன்னை மாரியே சாதித்தாள் சக்தி அவள் கண்ணனூரிலே சாம்பிராணி வாசகிய காணவாங்களேன் மாறி மகிழ்வா நம்பு தாயி மனசு குளிர்வா நம்ம தாயி தாயி சித்திரையில் மாரியம்மன் உற்சவத்தை பாருங்கோ சக்திக்கொரு புங்கரகம் உச்சந்தல எந்துங்கோ கூடி ஒன்று கூடி முத்திரக்கும் மாரியம்மன் பச்சிலைய சூடுங்கோ பச்சரிசி மாவிடிச்சு மாவிளக்கு எந்துங்கோ கூடி ஒன்று கூடி வேம்பில் பூத்து நின்ன தாயி வேதம் ஓதி நில்லு தாயி சூலம் ஏந்தி நின்ன தாயி கோலம் பார்த்து நில்லு தாயி அத்த வாசலில் பூசைகள் போடுங்கோ அன்னை அருளை தேடுங்கோ பொங்கச்சோறு அக்கி வச்சு வெண்டுங்கோ மகிமை புரிவா மாறிங்கோ ஆயிரங்கன் பூத்தவளாம் அருள்மிகு மாறி நம்மை ஆசையுடன் பார்த்திடுவா அருள்வரமேந்தி காவிரியின் தோழியலாம் கண் கண்ட மாறி நம்மை காலம் எல்லாம் காத்திடுவா ஒரு துணையாகி ஓம் சக்தி சார்ந்தாளே சமயபுரம் அன்னை மாரியே சாதித்தாள் சக்தி அவள் கண்ணனூரிலே சாம்பிராணி வாசகிய காணவாங்களேன் மாறி தல நாகப்படம் அச்சமின்றி பாருங்கோ மஞ்சமுக மாறியிடம் கொஞ்சுவத பாருங்கோ மாறி மண்ணில் கூடி அங்கமெல்லாம் பூச்சொரியும் அற்புதத்தை பாருங்கோ அம்மனுக்கு துள்ளுமாவு நைவேத்தியம் பாருங்கோ மாறி மண்ணில் கூடி தேயில் ஆடும் நம்ம தாயி கோவில் தேடி செல்லு தாயி மாறி தீர்த்தம் நம்பு தாயி நோவு தீர்க்கும் உண்மை தாயி ஆத்தா பேரிலே தீக்கட்டி எந்துங்கோ அருமை பெருமை பாருங்கோ அன்னை மேனி அபிஷேகம் பாருங்கோ எதுவும் தருவா மாறிங்கோ ஸ்ரீரங்கன் சோதரியாம் செல்வமாரி நல்ல சீர் கொடுத்து காத்திடுவா முத்துமாரி கோடி நலம் சேர்ப்பவளாம் கொள்ளிடக்காரி நம்ம கோரிக்கையை ஏற்றிடுவா குங்குமக்காரி ஸ்ரீரங்கன் சோதரியாம் செல்வமாரி நல்ல சீர் கொடுத்து காத்திடுவா முத்துமாரி கோடி நலம் சேர்ப்பவளாம் கொள்ளிடக்காரி நம்ம கோரிக்கையை ஏற்றிடுவா குங்குமக்காரி ஓம் சக்தி சார்ந்தாளே சமயபுரம் அன்னை மாரியே சாதித்தாள் சக்தி அவள் கண்ணனூரிலே சாம்பிராணி வாசகிய காணவாங்களேன்
சமயபுரம் மாரியம்மா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே அவையக்கரம் அருள்பவளே சங்கரியே சமயபுரம் மாரியம்மா சமயத்தில் காப்பவளே சங்கடங்கள் தீர்ப்பவளே சமயபுரம் மாரியம்மா சமயபுரம் மாரியம்மா சார்ந்தாய் சமயபுரம் அம்மா சாதித்தாய் கண்ணபுரம் அம்மா யசோதையின் மகளாக தோன்றி அம்மா அரசாள வந்தாயே மாறி சங்கோடு ஸ்ரீ சக்கரம் தாங்கி அம்மாவினோடு நின்றாயே மாறி ரங்கநாதன் அண்ணனோடு ஒன்றி வாழ்ந்தவ அந்த கண்ணனூர் மண்ணில் வாழ வந்து சேர்ந்தவ சார்ந்தாய் சமயபுரம் அம்மா சாதித்தாய் கண்ணபுரம் பாண்டியரின் தாண்டவத்தால் கோட்டை ஒன்று சாய்ந்ததம்மா காளிபுரம் மாரியம்மாவே சோழ மன்னன் ஆண்ட இடம் வெப்பங்காடு ஆனதம்மா காளிபுரம் மாரியம்மாவே தாயே சமயபுரம் மாரியம்மா தாயே வெப்பங்காடு பாட்டெழுந்து உன்னன் சூலம் ஆடுதம்மா காளிபுரம் மாரியம்மாவே கோயில் கொண்ட சூலம் ஒன்று கொள்ளிடத்தில் ஆடுதம்மா காளிபுரம் மாரியம்மாவே மாரியம்மா மாரியம்மா சமயபுரம் நின்ற மாரியம்மா காளியம்மா காளியம்மா கண்ணபுரம் நின்ற காளியம்மா சார்ந்தாய் சமயபுரம் அம்மா சாதித்தாய் கண்ணபுரம் மாரியம்மா யசோதையின் மகளாக தோன்றி அம்மா அரசாள வந்தாயே மாறி சங்கோடு ஸ்ரீ சக்கரம் தாங்கி அம்மாவினோடு நின்றாயே மாறி மாறி மாறி
காத்திரட்சி கைலாச நாயகிய கலிகனிலே சொன்ன மொழி தவறாத காத்தவராயன் சுவாமி சுகுசூரன் கருப்பண்ணன் தூயலீலன் அன்னமது ஏறி வரும் ஆனந்தமாரி உன் பாதம் தொட்டு பாலரெல்லாம் ஈடேற இக்கணமே அழைக்கின்றோம் வாரும் அம்மா கண்ணனூர் மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா கண்ணனூர் மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா காளிபுரம் மாரியம்மா அம்மா கண் திறந்து பாரும் அம்மா அன்னபட்சி வாகனத்தில் நீ அருள் கொடுக்க வாரும் அம்மா சிம்மரத வாகனத்தில் நீ சீக்கிரமே வாரும் அம்மா கண்ணனூர் மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா சமயபுர மாரியம்மா எங்க சங்கரியே வாரும் அம்மா சிட்டுடுக்கை கொஞ்சி வர நல்ல சிலம்பாட்டம் ஆடி வர உரிமை மேளம் கொட்டி வர உனக்கு நெய்யாண்டி மேளம் வைக்க அம்மா பம்பை அறிற உனக்கு பாதமணி சீலம் போலிக்க அதிர்வேற்று முழங்கி வர உனக்கு அச்சாணி தேரசைய பவனி வரும் மாரியம்மா பார்வதியே வாரும் அம்மா அம்மா சமயபுரம் மாரியம்மா அம்மா சமயபிது மாறும் அம்மா கற்பூர தீபமுடன் அம்மா கைவிளக்கு ஜோதியுடன் வரவேற்றோம் உன்னை அம்மா வரமேந்தி வாரும் அம்மா கண்ணனூர் மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா சமயபுர மாரியம்மா எங்க சங்கரியே வாரும் அம்மா ஊர்வலமா ஊர்வலமா ஊரு பார்க்க ஊர்வலமா 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 தெருவெங்கும் ஊர்வலமா விரைந்தோடி வாருமம்மா எழுந்தோடி வாருமம்மா எங்க குலம் நீ காக்கவே எழுந்தோடி வாருமம்மா கண்ணனூர் மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா சமயபுர மாரியம்மா எங்க சங்கரியே வாரும் அம்மா கோயிலில சாகை வார்த்தோம் கஞ்சி கூட எடுத்தோம் கஞ்சி கூட எடுத்தோம் உன் கண்ணெதிரே தாகம் தீர்த்தோம் ஆயிமக மாரியம்மா ஆயிரம் கண்ணீலியம்மா அம்மா தேவி சிவகாமியம்மா தேசமுத்து மாரியம்மா கண்ணனுக்கு தங்கையரே கண்ணனூர் மங்கையரே சமயபுரம் மாரியம்மா சங்கரிய வாருமம்மா கண்ணனூர் மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா சமயபுர மாரியம்மா எங்க சங்கரியே வாரும் அம்மா வெள்ள பொங்கல் துள்ளு மாவும் அம்மா மாவிளக்கும் பள்ளையமும் முக்கனியும் சக்கரையும் உனக்கு வேண்டிக்கிட்டு கொண்டு வந்தோம் முன்னாலே தான் படைச்சோம் தினமாவும் பேணு வச்சோம் எங்க தேவி உங்க வாசலிலே மாவு வருகுதுன்னு கண்ணனூர் மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா சமயபுர மாரியம்மா எங்க சங்கரியே வாரும் அம்மா மாவு வருகுதுன்னு மக்கள் எல்லாம் காத்திருக்கார் பொங்கல் வருகுதுன்னு பெண்கள் எல்லாம் காத்திருக்கார் அம்மா கூழு வருகுதுன்னு குழந்தையெல்லாம் காத்திருக்கார் அம்மா கஞ்சி வருகுதுன்னு காத்திருக்கார் ஏழையெல்லாம்
காத்திருக்கார் தேசமெல்லாம் முக்கனி சக்கரையில் முழுசாக இனிப்பவளே தாயே கண்ணனூர் மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா சமயபுர மாரியம்மா எங்க சங்கரிய வாரும் அம்மா தயவு புரிவாயம்மா தரணிக்கெல்லாம் தாயாரம்மா கண்ணனூர் மாரியம்மா எங்களை காத்திடவே வாருமம்மா எத்தனை அவதாரம் எடுத்தாயோ இவ்வுலகில் எத்தனை திருநாமோ கொண்டாயோ இவ்வுலகில் அம்மா கண்ணனூர் மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா சமயபுர மாரியம்மா எங்க சங்கரியே வாரும் அம்மா காவிரிக்கு தோழியம்மா கண்ணனூர் மாரியம்மா கோலியூர் எல்லையிலே குயவரோட தோண்டியிலே கும்பாமாய் கோபுரம் மேல் கோபாலன் தங்கையரே ஊத்துக்காட்டு எல்லையிலே உமையவளாய் நின்றவளே ஓங்கார நாயகியே அன்னை மகமாயி அம்மா கண்ணனூர் மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா சமயபுர மாரியம்மா எங்க சங்கரியே வாரும் அம்மா சத்தியங்கள் பூச்சொரியும் அம்மா சமயபுர தெய்வம் அம்மா உன் பச்சிலையா வேப்பிலைக்கு மகத்துவம் அதிகமம்மா முத்தெடுக்க முத்துமாரி முந்தின தெய்வமம்மா ஓ முத்து முத்தா வேர்க்க முகம் முத்தமிழ் சங்கமம்மா கண்ணபுர மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா சமயபுர மாரியம்மா எங்க சங்கரியே வாரும் அம்மா கண்ணபுர மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா
போல அழகு குத்தி அசைஞ்சு வந்தோம் மாரியம்மா வேம்பால கரகசஞ்சு உனக்கு தந்தோம் மாரியம்மா வேல் போல அழகு குத்தி அசைஞ்சு வந்தோம் மாரியம்மா கண்ணபுர மாரியம்மா இப்போ கண்ணெடுத்து பாரும் அம்மா மண்ணடக்கும் மாரியம்மா உன்னை மண்டியிட்டோம் நாங்கள் அம்மா கரகம் எடுத்து ஆடி வந்தோம் மாரியே அம்மா கருணை உள்ள காடிபுர தேவியே சபதம் எடுத்து காண வந்தோம் மாரியே அம்மா சக்தி உள்ள சமயபுர தேவியே மாரியம்மன் அப்படின்னாலே நம்மை காக்கக்கூடிய நம்முடைய தாய். மாரியம்மனுக்கும் நமக்குமான பந்தம் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமானதுங்க. இந்த மாரியம்மனை பற்றி நாம் நினைக்கும் பொழுதே கண்டிப்பாக சமயபுரம் மாரியம்மனுடைய அந்த திருமுக மண்டலம் தாங்க நம்முடைய ஞாபகத்துக்கு வரும். சமயபுரம் மாரியம்மனுக்கு பூச்சொரிதல் விழா அப்படிங்கிறது ரொம்ப விமர்சையாக நடக்கும். இது திருச்சியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலிருந்தும், அவ்வளவு ஏங்க வெளிநாடுகளிலிருந்தும் பல பக்தர்கள் வந்து இந்த பூச்சொரிதலுக்கு பூவை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வழக்கம் உண்டு. எப்படி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இந்த பூச்சொரிதல் அப்படிங்கிற அந்த பழக்கம் ஏற்பட்டது, யார் வந்து ஆரம்பித்து வச்சாங்க, இதனுடைய பின்னணி கதை என்ன அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. மாரியம்மன் கோவில் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, சமயபுரம் மாரியம்மன். இந்த சமயபுரம் மாரியம்மனுடைய வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது. அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சமயபுரம் மாரியம்மனுடைய ஆலயத்தை நோக்கி பல பக்தர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பூக்களை சுமந்து வருவாங்க. என்ன ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பித்து பங்குனி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கூட கூடையாக பூ வருங்க. சும்மா வராது, முன்னாடி மேலத்தாளத்தோட மக்களும் பாத யாத்திரையாகவே நடந்து வருவாங்க. அப்படி வரக்கூடிய அந்த பூக்கள் அனைத்துமே மாரியம்மனது சன்னதிக்கு முன்பாக அப்படியே வரிசையாக கொட்டப்படும். உள்ள அம்பாளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அம்பாளை சுற்றியும் பூக்களாக நிரப்பப்பட்டிருக்கும். ரொம்ப அற்புதமான காட்சியாக இருக்கும், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அப்பேற்பட்ட மகா மாரியம்மனுக்கு, சமயபுரம் மாரியம்மனுக்கு இந்த பூச்சொரிதல் நிகழ்வு, இந்த திருவிழா என்பது எப்படி ஏற்பட்டது அப்படின்னா அது ஒரு சுவாரஸ்யமான கதை. அதாவது ஆங்கிலேயரது ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சு படையினருக்கும் பெரிய போட்டி இருந்தது. தமிழகத்தோட பல பகுதிகளில் யார் பிடிக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய போட்டி இருந்ததாங்க. அப்போது திருச்சியை யார் கைப்பற்றுவது, ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுவதா, பிரெஞ்சு படையினர் கைப்பற்றுவதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு போட்டி இருந்தது. அதற்காக பிரெஞ்சு படையினர் வந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் வந்து ஸ்ரீரங்கத்தில் முகாமிட்டுட்டாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து வெளியிலேருந்து வராங்க, திருச்சியை நோக்கி வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது அவங்க சமயபுரம் கிட்ட நிறுத்தப்பட்டாங்க.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் அதாவது சமயபுரம் தாண்டி திருச்சிக்குள்ளே நுழையணும் அப்படின்னாக்கா கொள்ளிடமாறு போகுது. அந்த கொள்ளிடமாத்துல எதிர்பாராத சமயத்தில் வெள்ளம் அதிகமாயிடுச்சான். தண்ணீர் வரத்து அதிகமானதுனால, வெள்ளமானதுனால அந்த படையினர் வந்து அதை கடந்து செல்வது என்பது முடியல. இப்போ தானே பாலம்லாம், அப்போல்லாம் பாலம்லாம் கிடையாது இல்லைங்களா? அதனால் கடந்து செல்ல முடியாமல் படையினர் தங்கிட்டாங்க. எங்கே? கொள்ளிடத்துக்கு அந்த பக்கம். கொள்ளிடத்துக்கு அந்த பக்கம் தான் சமயபுரம் இருக்குது. கண்ணனூர், கண்ணபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நான் சொல்கிறது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில். அப்படி வந்த ஆங்கிலேய படையினருடைய தளபதியாக இருந்தது ராபர்ட் கிளைவ். அவருக்கு 3 முக்கியமான தளபதிகள் இருப்பாங்க இல்லையா? அதாவது முக்கியமாக தலைமை ஏற்று வந்தவர் ஒருத்தர்னாக்கா 3 தளபதிகள் இருப்பாங்க. அந்த தளபதிகள் ஜின்ஜின், டால்டன் மற்றும் லாரன்ஸ். இந்த 3 பேரும் வந்து அவர் ராபர்ட் கிளைவ் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் ஏற்று செய்பவர்களாக இருந்தாங்களாம். இவர்கள் எல்லோரும் வந்து தங்களுடைய வெடிப்பொருட்கள், ஆயுதங்கள் இதையெல்லாம் ஒரு பெரிய கொட்டகை அமைத்து அதற்குள்ளே வைத்து பாதுகாத்தாங்களாம். அதாவது இது வந்து மற்ற மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கலாம், இல்லை வேறு யாராவது வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஏன்னா போர் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொட்டகையை அமைத்து எங்கள் சமயபுரத்தில் அதில் வைத்து பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. இப்படி தங்களது வேலைக்கு மக்களது நடமாட்டம் இடையூறாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்களாம். அதுக்காக மக்களை இரவு நேரத்தில் நடமாடக்கூடாது அப்படிங்கிற தடை உத்தரவையும் போட்டுட்டாங்க ஆங்கிலேயர்கள். அவங்களோட ஆட்சி காலம் தானே, தடை உத்தரவும் போட்டுட்டாங்களாம். அதனால மக்கள்லாம் இரவு நேரத்தில் வெளியில் வராமல் இருந்தாங்க. ஆனால் இந்த தளபதி ஜின்ஜின்றவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவர் தான் இரவு நேரத்தில் தான் வச்சிருக்கக்கூடிய, அதாவது தாங்கள் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய, தாங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த வெடிப்பொருட்கள், ஆயுதங்கள்லாம் இருக்கக்கூடிய கொட்டகை இருக்கு இல்லையா, அதை சுற்றி வந்து காவல் காப்போம் அப்படின்னு, ரொம்ப பெரிய இடமா இருந்திருக்கு, அதை சுற்றி வந்து காவல் காப்போம் அப்படின்னு இரவு நேரத்தில் நடமாடி கொண்டிருந்திருக்கார். அப்படி நடமாடும் பொழுது என்ன ஆயிட்டான், ஒரு பெண்ணை பார்க்குறார். அதாவது ஊரே வந்து ஊரடங்கில் இருக்குது, ஊரில் யாரும் வெளியில் வரக்கூடாதுங்கிற தடை உத்தரவு சட்டத்தை போட்டிருக்காங்க. அப்பொழுது ஒரு பெண் வந்து மஞ்சள் ஆடை உடுத்தி கொண்டு 2 கைகளிலும் தீச்சட்டியை ஏந்தி கொண்டு நடந்து போகிறத பின்னாடி இருந்து அந்த ஜின்ஜின் அப்படிங்கிற அந்த தளபதி பார்த்துருக்கார். அவர் உடனே என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ பெண்ணே, யார் நீ? நான் வந்து நாங்களாம் தடை உத்தரவு போட்டு யாரும் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், நீ எப்படி தைரியமாக வெளியில் வந்திருக்க? நில்லு நில்லு அப்படின்னு பின்னாடி கத்திக்கொண்டே ஓடிருக்கார். ஆனால் அந்த பெண் நிற்கவே இல்லை. அதுக்காக என்ன பண்ணியிருக்கார், தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்ணை பார்த்து சுட்டிருக்கார். என்ன ஒரு ஆச்சரியம், அற்புதம் நிகழ்ந்திருக்குங்க. அந்த துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட குண்டுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த குண்டெல்லாம் அந்த பெண்ணின் மீது பூக்களாக கொட்டிச்சான். அதாவது குண்டா விழலியாம் பூக்களாக கொட்டியிருக்கு. இந்த சத்தம் கேட்டு ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வெளியில் ஓடி வந்து பார்த்துருக்காங்க. வெளில ஓடி வந்து பார்த்துட்டு, ஐயையோ என்ன காரியம் செஞ்சீங்க? அது எங்கள் ஊர் காவல் தெய்வம் மாரியம்மா இல்லையா? மாரியம்மா காவல் காக்கிறதுக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது மாரியம்மாவை போய் சுட்டுட்டீங்களே, இது ரொம்ப தப்பு இல்லையா? எப்பேற்பட்ட பாவம், இதை போய் செஞ்சிட்டீங்களே அப்படின்னு ஊர் மக்கள் எல்லோரும் ரொம்ப கத்திருக்காங்க. அந்த தளபதி நம்பவே இல்லையா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களாம் சும்மா போய் சொல்கிறீங்க அப்படின்னு. உடனே உங்களுக்கு நிரூபிக்கணும்னா இப்போவே போய் கோவிலில் பார்ப்போம் வாங்க அப்படின்னு அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சொல்ல, இந்த தளபதி ஜின்ஜின் வந்து கோவிலுக்கு போகிறாராம். போனாக்க கர்ப்பகிரகத்தை திறந்து பார்த்தா கர்ப்பகிரகத்தில் அம்பாலே இல்லையாம். எல்லாரும் அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க, என்னடா அது அம்பாலை காணுமேன்னு. திடீர்னு ஒரு பெரிய ஒளி வந்துதாங்க அந்த இடத்துல. அங்கே பார்த்தா அப்படியே அந்த ஒளி வந்து நேர அம்பாள் அமரக்கூடிய பீடத்தில் பட்டு அங்கே அப்படியே வந்து அம்பாள் அமர்ந்து காட்சி கொடுத்தாலாம். இந்த காட்சியை பார்த்தோன்னே ஊர் மக்கள்லாம் உடனே கீழே நெடுஞ்சாங்கிடையா விழுந்து வணங்குறாங்க. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள், அந்த ஜின்ஜினுக்கு கண் பார்வை போய்விட்டதாம். மக்கள் எல்லோரும் விழுந்து வணங்குறாங்க. ஆனால் அந்த தளபதிக்கு யார் சுட்டாரோ அந்த தளபதிக்கு கண் பார்வை போயிடுச்சு. உடனே அவன் வந்து அந்த தளபதி வந்து பிதற்ற ஆரம்பித்தார். ஐயோ எனக்கு கண்ணு தெரியலையே, எனக்கு கண்ணு தெரியலையே, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியலையே, ஏன் எனக்கு கண்ணு தெரில, ஏன் எனக்கு கண்ணு தெரிலன்னு கதற ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் அறிவுரை வழங்கியிருக்காங்க. இது வந்து அம்பாளினுடைய சாபம், இது மாரியம்மன் கொடுத்த சாபம் தான் இது. அதனால் மாரியம்மன் கிட்டேயே போய் மன்னிப்பு கேட்டுக்கோங்க, நீங்கள் செஞ்சது வந்து மிகப்பெரிய தவறு. எங்கள் அம்மா வரும்பொழுது எங்கள் அம்மா வழியில் நீங்கள் குறுக்கிட்டதே தப்பு, இது அவளுடைய பகுதி, இது அவங்க வரக்கூடிய பகுதியில் வந்து நீங்கள் குறுக்க வந்தது தப்பு. அதுவும் இல்லாமல் அம்பாளை பார்த்து நீங்கள் சுட்டு வேற நில்லுன்னெல்லாம் போய் தடுத்துருக்கீங்க, அது ரொம்ப பெரிய பாவம் தெரியுமா? அதனால் நீங்கள் அம்பாள்கிட்டயே சரணாகதி பண்ணிக்கோங்க, நீங்கள் சரண்டர் ஆகிடுங்க அப்படின்னு அம்பாள் மனசு வச்சா மட்டும்தான் உங்களுடைய கண் பார்வை கிடைக்கும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அறிவுரை சொல்ல,
அதன்படியே அந்த ஜின்ஜின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க நேரடியாக அம்பாளுடைய பாதங்களில் திருப்பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி இருக்கார். அதனால் அவருக்கு மீண்டும் கண் பார்வை கிடைத்ததாம். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் அம்பாளுக்கு பூச்சொரிதல் அப்படிங்கிற அந்த திருவிழாவானது மக்களால் முன்னெடுக்கப்பட்டதாம். அம்பாளை மகிழ்விப்பதற்காக ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் பல பல வண்ண வண்ண பூக்களை கொண்டு வந்து அம்பாளினுடைய கருவறையை நிறைக்கக்கூடிய மாரியம்மனை முழுக்க முழுக்க பூ மாரியம்மனாக மாற்றக்கூடிய நிகழ்வு என்பது இப்படித்தான் நிகழ்ந்ததாக வரலாறு சொல்கிறதுங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு சம்பவமும் உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக மக்களின் நன்மைக்காக, அதாவது நம்முடைய நன்மைக்காகவும் பக்தர்களது வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காகவும் அம்பிகையை சிவபெருமானை நோக்கி சிவபெருமானிடம் நம் பொருட்டு கேட்டு தவமாக விரதமாக மேற்கொண்டிருக்கிறாளாம். அந்த 28 நாள் விரதம் இருக்கக்கூடிய அந்த காலத்தை பச்சை பட்டினி விரத காலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பச்சை பட்டினி விரத காலம் சமயபுரம் மாரியம்மன் இருக்கக்கூடிய இந்த காலம் என்பது மாசி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பித்து பங்குனி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அம்பாள் இந்த பச்சை பட்டினி விரதத்தில் இருக்காங்க. அதனால தான் அந்த சமயத்தில் வழக்கமான நெய்வேத்தியங்கள் நிறைய செய்வோம் இல்லையா, பூஜை முடிஞ்சதுக்கப்புறம். அந்த நெய்வேத்தியங்கள் எதுவுமே இந்த சமயத்தில் சமயபுரம் மாரியம்மனுக்கு செய்யப்படுறது கிடையாது. வெறும் பழங்கள் தான். அதுலேயும் இந்த துள்ளு மாவு அப்படின்னு சொல்லக்கூடிய மாவு, வெள்ளரி பிஞ்சு, பாசி பயிறு, இந்த மாதிரியான குளிர்ச்சியை தரக்கூடிய பொருட்களை கொண்டு தான், இளநீர், இந்த மாதிரி பொருட்களை கொண்டு தான் அம்பாளுக்கு நெய்வேத்தியமே செய்யக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அம்பாள் பச்சை பட்டினி விரதத்தில் இருக்கா. அப்பொழுது அம்பிகையினுடைய அந்த தவ கணல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தவக்கணல் அதிகமாக இருக்குமாம். அந்த தவ கணலை குளிர்விப்பதற்காகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஒரு மாதம் இந்த 28 நாட்களில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் பூச்சொரிதல் என்பது ஏற்படுத்தப்பட்டது. அம்பாளை குளிர்விப்பதற்காக, அம்பாளினுடைய தவ கணலை குளிர்விப்பதற்காகவும் அம்பாளுக்கு இந்த பூச்சொரிதல் வைபவம், பூச்சொரிதல் திருவிழா என்பது பக்தர்களால் செய்யப்பட்டு வருகிறது. இதுதாங்க இந்த சமயபுரம் மாரியம்மனது பூச்சொரிதல் விழா திருவிழாவிற்கு பின்னணி காரணமாக இருக்கக்கூடியது. என்னங்க, இது அழகான அற்புதமான பூச்சொரிதல் காலந்தாங்க. மாரியம்மனை வழிபட்டு நம்முடைய குறைகளையும் நம்முடைய பிரார்த்தனைகளையும் அம்பாளிடம் சமர்ப்பித்து நிச்சயமாக அம்பிகையினுடைய அருளை பெறுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.
கொண்டு அரசாட வந்தவளே, உனக்கு காடெங்கும் வேப்பமரம், கண்ணுறங்க புத்துவனம், மகமாயி தேவியரே
உன் பெருமைகளை பாட வந்தேன் நானம்மா. உன் பேர் சொல்லும் பிள்ளை முகம் பாரம்மா. முப்பாத்தா சீமாத்தா நாகாத்தா கருகாத்தா 1000 பேர் கொண்டவளே எங்க ஆதிசக்தி தேவியளே. செல்லாத்தா சிலம்பாத்தா சேமாத்தா பாலாத்தா கண்ணறிஞ்ச மாரியளே எங்க கண்ணபுர நாயகியே. பொன்னாத்தா பூவாத்தா கண்ணாத்தா குன்னாத்தா கோடி வரம் தருபவளே எங்க கோலவிழி நாயகியே. சின்னாத்தா பெரியாத்தா பூமாத்தா வேம்பாத்தா செல்வமழை பொழிபவளே எங்க செல்வமுத்து மாரியளே. கருமாரி மகமாயி கருணையுள்ளம் கொண்டவளே அடி அபிராமி சிவகாமி அன்னையன வருபவளே. வேலாத்தா வீராத்தா சூலாத்தா துலுகாத்தா நல்லவளே மாரியளே எங்க நடுவூரு நாயகியே. விசுவாத்தா பசுமாத்தா பிறம்பாத்தா பேச்சியாத்தா வரமருளும் தேவியளே எங்க வண்டியூரு மாரியளே. செங்காளி ரணகாளி ரசகாளி சம்ஹார நாயகியே எங்க சிறுவாச்சு தேவியரே. அம்மாயி பொம்மாயி ராக்காயி மூக்காயி உலகாளும் நாயகியே எங்க உச்சிமா காளியளே. பொன்னாயி பூவாயி ஏராயி அரசாயி பொன்னளந்த மாரியரே எங்க புவனேஸ்வரி தேவியரே. எக்காளி குருமாயி வேலாயி வீராயி வெற்றி தரும் மாரியரே எங்க வேர்காட்டு நாயகியே. இளங்காளி ஏகாலி இன்னல்களை தீர்ப்பவளே அடி ஜெயதேவி நவகாளி சிந்தையிலே நிறைபவளே. சிங்காரி வையாரி வண்ணாரி பாலாய் பக்கத்துணை வருபவளே எங்க படவேட்டு நாயகியே. விஸ்வேஸ்வரி லோகேஸ்வரி பரமேஸ்வரி பாகேஸ்வரி பாசமிகும் தேவியரே எங்க பாளையத்து நாயகியே. ஜெகதாம்பா பாலாம்பா நீலாம்பா காக்கும் குணம் கொண்டவளே எங்க காந்திமதி தேவியரே. கனகாம்பா கமலாம்பா யோகாம்பா நாகாம்பா நான் வணங்கும் தேவியரே எங்க நாட்டரசன் கோட்டையளே. உமையாம்பா அபயாம்பா வெயிலாம்பா வடிவாம்பா வாட்டங்களை தீர்ப்பவளே எங்க வட்டப்பாறை மாரியளே. ஞானாம்பா தேனாம்பா காளிகாம்பா கற்பகாம்பா காவலுக்கு நின்றவளே எங்க காமாட்சி தேவியரே. பிரம்மாணி கல்யாணி பேரருளை புரிபவளே அடி பாஞ்சாலி பத்ரகாளி பக்தர்களை காப்பவளே. கருப்பாயி மாதேவி மாகாளி மண்ணளந்த மாரியரே எங்க மண்டை காட்டு பகவதியே. சந்தோஷி மீனாட்சி மாசாணி மகராசி மங்களங்கள் சேர்ப்பவளே மேல் மருவத்தூர் சக்தியளே.
பச்சிலையாம் வேம்பில் பத்தியமாய் வாழும் கண்ணபுர மாரியம்மா, இந்த பச்சை புள்ள உடம்பில் முத்து முத்தாய் போட்ட குத்தம் என்ன கூறுமம்மா. பச்சிலையாம் வேம்பில் பத்தியமாய் வாழும் கண்ணபுர மாரியம்மா, இந்த பச்சை புள்ள உடம்பில் முத்து முத்தாய் போட்ட குத்தம் என்ன கூறுமம்மா. கோபம் கொண்டாயம்மா, இந்த கோலம் தந்தாயம்மா, ஏழை முகம் பாரம்மா, மனம் ஏங்கும் நிலையேனம்மா. பெத்தவளே நீயும் முத்திரக்க வேணும், ஒத்துக்கிட்டு வாடியம்மா, வேம்பு ஒத்தடமும் தாடியம்மா. பச்சிலையாம் வேம்பில் பத்தியமாய் வாழும் கண்ணபுர மாரியம்மா, இந்த பச்சை புள்ள உடம்பில் முத்து முத்தாய் போட்ட குத்தம் என்ன கூறுமம்மா. அம்மா குத்தம் என்ன கூறுமம்மா. பச்சிலையாம் வேம்பில் பத்தியமாய் வாழும் கண்ணபுர மாரியம்மா, இந்த பச்சை புள்ள உடம்பில் முத்து முத்தாய் போட்ட குத்தம் என்ன கூறுமம்மா. அம்மா குத்தம் என்ன கூறுமம்மா. கொள்ளிடத்து ஆற்றில் குங்குமத்து சேற்றில் குளித்தெழும் மாரியம்மா, ஒரு வெள்ளிப்பீரம் எடுத்து பிள்ளை நலம் காத்து நல்ல பெயர் ஏத்துக்கம்மா. கோபம் கொண்டாயம்மா, இந்த கோலம் தந்தாயம்மா, ஏழை முகம் பாரம்மா, மனம் ஏங்கும் நிலையேனம்மா. பெத்தவளே நீயும் முத்திரக்க வேணும், ஒத்துக்கிட்டு வாடியம்மா, அம்மா கண்ணபுர மாரியம்மா.
பச்சிலையாம் வேம்பில் பத்தியமாய் வாழும் கண்ணபுர மாரியம்மா, இந்த பச்சை புள்ள உடம்பில் முத்து முத்தாய் போட்ட குத்தம் என்ன கூறுமம்மா, அம்மா குத்தம் என்ன கூறுமம்மா. பச்சிலையாம் வேம்பில் பத்தியமாய் வாழும் கண்ணபுர மாரியம்மா, இந்த பச்சை புள்ள உடம்பில் முத்து முத்தாய் போட்ட குத்தம் என்ன கூறுமம்மா, அம்மா குத்தம் என்ன கூறுமம்மா. அஞ்சு தலை நாகம் கொஞ்சி விளையாடும் சமயபுர மாரியம்மா, இவ முத்தெடுத்து நீயும் முத்தமிட வேண்டும் முத்து முத்து மாரியம்மா. மௌனம் கலைவாயம்மா, உன் கோபம் போதுமம்மா, குழந்தை முகம் பாரம்மா, குல விளக்கை காப்பாற்றம்மா. பெத்தவளே நீயும் முத்திறக்க வேணும் ஒத்துக்கிட்டு வாடியம்மா, வேம்பு ஒத்தடமும் தாடியம்மா. பச்சிலையாம் வேம்பில் பத்தியமாய் வாழும் கண்ணபுர மாரியம்மா, இந்த பச்சை புள்ள உடம்பில் முத்து முத்தாய் போட்டு குத்தம் என்ன கூறுமம்மா, மாறி குத்தம் என்ன கூறுமம்மா. சக்தியுள்ள வேம்பில் சத்தியமாய் வாழ்ந்து முத்திரக்கி பார்ப்பவளே, எங்க சந்ததியை காத்து சஞ்சலத்தை தீர்த்து சன்னதியில் வாழ்பவளே.
நல்லவளே ஆத்தா நன்றி சொன்னோம் ஆத்தா எங்க குறை தீர்த்த செல்லாத்தா. வாழ எங்களுக்கு வாக்கு சொன்னவளே வாழ்வரசி ஆனவளே மாறியாத்தா. ஆதிபராசக்தி அன்னையே அண்டமெல்லாம் காத்தருளும் தாயே போற்றி புகழ்ந்துனை பாட வந்தேன் அம்மா தினம் கேட்டு மனம் கனிந்து வரமருள்வாய் தாயே. காடுவேற்காடு வாழும் கருமாறி உந்தன் பாதங்கள் போற்றி சூலம் திரிசூலம் ஏந்தி உலகாளும் தேவி மகமாயி போற்றி சிவனின் பிணி தீர்க்க மலையனூர் வந்த சக்தி மாகாளி போற்றி அண்ட பகிரண்டமாளும் உமையாளை அன்னபூரணி போற்றி மண்ணில் அறியாமை என்ற பிணி தீர்க்க வந்த சாமுண்டி போற்றி தஞ்சை நகர் மேவி நின்ற திருமாறி பாத கமலங்கள் போற்றி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி எங்கும் மனதாட்சி போற்றி கங்கை நதி பாயும் காசி நகர் நின்ற கருணை சாலாட்சி போற்றி பார்த்து பார்த்தென்ற பாவம் தீர்க்கின்ற வக்ர காளியை போற்றி முக்தி என்கின்ற முழுமை தருகின்ற முத்துமாரியை போற்றி. பாசபந்தத்தில் வீழ்ந்த என்னை காக்கும் பத்ரகாளியை போற்றி முதலும் முடிவாகி முற்றும் நீயான முண்ட கன்னியை போற்றி செய்த வினையோடு செய்யும் வினை தீர்க்கும் செல்லியம்மனை போற்றி ஜென்ம ஜென்மமாய் வந்த துயர் நீக்கும் சென்னியம்மனை போற்றி வேத வேதங்கள் போற்றும் அம்மையே ஞான விருப்பாட்சி போற்றி சகல செல்வமும் வீர தீரமும் தந்த அங்காளி போற்றி பள்ளி அம்மனே அல்லி அம்மனே கொள்ளி அம்மனே போற்றி துள்ளி வருகின்ற துன்பம் தீர்க்கின்ற தூய பொன்மாரி போற்றி சிங்கரதமேறி வந்த சிங்காரி தேவ சிங்காரி போற்றி உண்மை என்கின்ற ஒளியில் போமாகி உலவும் ஒய்யாரி போற்றி. மக்கள் நல்வாழ்வு வாழ அருள்கின்ற தேவி மண்மாரி போற்றி சீற்றம் கொண்டு நல் ஏற்றம் தருகின்ற தேவி சிலம்பாயி போற்றி திருவில் உருவான தேவி பூமாயி திருப்பத்தூராளை போற்றி ஆனை காவலில் அமரும் அன்னையே அகிலாடேஸ்வரி போற்றி மதுர நளினங்கள் மலரும் தெய்வீக மகுடாம்பிகையை போற்றி பம்பை நாதத்தை கேட்டு வருகின்ற பகவதி அம்மா போற்றி உக்ரநாத ஒலி உடுக்கை சங்கீத உமையாம்பிகையை போற்றி கருணை கண் கொண்டு காக்கும் சிவதேவி கன்னியாகுமாரி போற்றி கருவில் என வைத்த ஜோதி வடிவான கன்னிகா தேவி போற்றி தோளு முதிரத்துள் தோய்ந்து வாழ்கின்ற துளுக்கானத்தா போற்றி. மந்திரயந்திரத்துள் மலரும் ஸ்ரீ சக்கர மகிமை கொண்டவள் போற்றி அச்சம் தீர்த்தனை ஆண்டு வருகின்ற பச்சையம்மனை போற்றி படபட படவென சீரும் நாகமணி படவேட்டம்மா போற்றி பார்த்த ஒரு நொடியில் சக்தி அருள்கின்ற பக்தி பைரவி போற்றி அம்மனாய் வந்து அகில வலம் வந்த எங்கள் அம்மாயி போற்றி தூய்மை என்கின்ற புண்ணை தீர்க்கின்ற புனித பொம்மாயி போற்றி அகரம் எனும் அந்த சிகரம் நிற்கின்ற தேவி அழகம்மா போற்றி கரகம் ஏற்கின்ற கருணை நவகாளி சக்தி கரகம்மா போற்றி என்னுள் ஒளியாக எங்கும் வெளியான எல்லையம்மாவை போற்றி கண்ணுள் மணியாகி பண்முள் இசையான கங்கையம்மாவை போற்றி. நட்ட நடுக்கோட்டில் நின்று நடமாடும் நாச்சியம்மாவை போற்றி நம்ம வடிவாகி பிறவி கரை சேர்க்கும் பேச்சியம்மாவை போற்றி சோகம் தீர்த்து பேய் பிணிகள் தீர்க்கின்ற தோட்டாணிக்கரை போற்றி மூண்ட கனலோடு மூச்சில் நின்றாடும் மூகாம்பிகையை போற்றி யாக யோகங்கள் ஏற்ற மகமாயி யோகாம்பிகையை போற்றி
மலையில் துயில்கின்ற விஷ்ணு மார்போடு நின்ற லக்ஷ்மியே போற்றி அர்த்தநாரியாய் ஈசன் இடமாக கொண்ட பார்வதி போற்றி பிரம்மமூர்த்தியாம் பிரம்ம துணையாகி வந்த சரஸ்வதி போற்றி மூன்று நிலையாகி மூன்று காலத்தை ஆண்ட அவதாரி போற்றி ஒன்றில் ஒன்றாகி ஒன்று வைக்கின்ற சக்தி ஓங்காரி போற்றி தோன்றில் புகழோடு தோன்ற வைக்கின்ற அன்னை துளசியே போற்றி வடிவம் தந்து நல் உருவம் தந்தையின் வடிவாம்பிகையே போற்றி வேண்டும் போது என் விழியில் வந்ததாய் வெக்காளீஸ்வரி போற்றி உண்ண வைத்தென்னை உலவ வைத்திட்ட உண்ணாமுலையே போற்றி உருக வைத்தென்னுளருளை தந்திட்ட உக்ர காளியே போற்றி கர்ம பந்தத்தை தீர்க்கும் கருமாரி கஸ்தூரித்தாய் போற்றி பாட பாட என் பாட்டில் வந்தருள் ஆதி பன்னாரி போற்றி பரமேஸ்வரியே யோகேஸ்வரியே ஜெகதீஸ்வரியே போற்றி புவனேஸ்வரியே ராஜேஸ்வரியே சர்வேஸ்வரியே போற்றி அபிராமியளே சிவகாமியளே பரிபூரணியே போற்றி குங்குமத்திடை நின்ற கோமளம் கோகிலாம்பிகா போற்றி சந்தனத்திடை சார்ந்த செல்வியே சமயபுரத்தா போற்றி மஞ்சளாகியே மங்களம் தரும் செஞ்சி தேவியே போற்றி கூற்று வந்தனை நின்று வீழ்த்திடும் கோல வீழ்த்தாய் போற்றி ஆற்றல் என்பதை அள்ளி ஈந்திடும் அன்னையாதியே போற்றி காற்றுமாகினாய் நீருமாகினாய் கற்பகாம்பிகா போற்றி விண்ணுமாகினாய் மண்ணுமாகினாய் வேங்கீஸ்வரியே போற்றி சுடரெனத்திரு ஜோதியாகினாய் சுந்தராம்பிகா போற்றி பஞ்சபூதமும் ஏழு வண்ணமும் ஞானசக்தியே போற்றி ஞானசூலினி வேதமாலினி ஞானரூபிணி போற்றி ஆடும் திருருத்ர நாட்டிய முகபாகம் கொண்ட நவகாளி போற்றி வேப்பந்தழையாகி விரியும் முன் கோலம் வேத விழியாளை போற்றி தர்மம் என்கின்ற சக்தி அது வாழ வந்த லலிதாவை போற்றி ஒற்றை கால் கொண்டு ஊசி முனை நின்ற கற்றை குழலாளை போற்றி சுற்றி சுற்றி நான் பற்றில் வீழையில் வெற்றி தந்த தாய் போற்றி அன்பு என்கின்ற நெறியில் என்னை வைத்த அன்னை நாரணி போற்றி இன்ப துன்பமாய் துன்ப இன்பமாய் வந்த காரணி போற்றி அந்தரத்தினில் நின்ற அந்தமே அந்த ஆதியே போற்றி சுந்தரேஸ்வரி சுகுண சோதரி ஜோதி சக்தியே போற்றி போற்றி மா சக்தி சக்தி திருநாமம் போற்றி போற்றி என் போற்றி